என்ன இடம் சார் இது? ரொம்ப புதுசாக இருக்குது. இங்கே பாருங்க சார். என்ன சார் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க? எவிடன்ஸ் எதாவது இருக்கான்னு பாருங்க சார். ஓகே சார். சார் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல சார். இங்கே பாருங்கள் சார், சுற்றியால் தலையில் அடிச்சிருக்காங்க, கழுத்து அறுத்துருக்காங்க நைஃபால், கையிலையும் நைஃபால் அறுத்துருக்காங்க. பார்த்தா ஒரு ப்ரூட்டல் மர்டர் மாதிரி தெரியுது. ஃபாரன்சிக் டீம்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிவிட்டு சார், வந்துட்டு இருக்காங்க. சார் அந்த கேஸை இன்னும் முடியல, அதுக்குள்ளே இன்னொரு கேஸா சார்? என்ன சார் பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையிலேயே வந்து விடியுது சார். அங்கே பாருங்கள் சார், மர்டர் ரொம்ப ப்ரூட்டலாக நடந்திருக்கு சார். ஆல் அவுட் ஸ்பாட்லேன்னு சொல்லிடுங்க, ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க சார். பிளேஸை தரவாக செக் பண்ணுங்கள், ஏதோ எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகே சார். கொலை பண்ணியிருக்கிற பேட்டர்ன் பார்த்தா சேம் பேட்டர்ன் மாதிரி தெரியுது சார். அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தோணுது சார். நினச்சது கரெக்டு தான் சார். இந்த கழுத்தில் அறுத்துருக்கிறான், நெத்தியில் சுற்றி வச்சு அடிச்சிருக்காங்க. கில்லர் சேம் தான் சார். அதே பேட்டர்ன் தான் நடந்திருக்கு கொலை. நல்லா பாருங்கள், பிளட் காசு சாப்பிட்டது வந்து பிளட் லாஸ் தான். ஃபுல்லாக பிளட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி கீழே பார்த்தாலும் கையிலையும் அறுத்துருக்கான் சார். அதே தான் சார், சேம் பேட்டர்ன் தான். எவிடன்ஸ் எதாவது கிடச்சிச்சா சார்? இல்லை சார், எதுவும் கிடைக்கல சார். ஹலோ சார், செத்து பண்ண 2 பேருமே எம்எல்ஏட பினாமி சார். அடுத்த டார்கெட் அவ்வளோதான் சார் இருப்பார். காலையிலேருந்து வேறு அவரை காணோம். என்ன சார் பண்ணுறது? சார் அதை உடனே என்னான்னு பார்க்குறேன் சார். நீயா? வேணாடா, வேணாடா. சார் சார், இந்த இடம் தான். வாங்க வாங்க வாங்க. கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்களேன்டா. யாரா நீ? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏய் சொல்கிறா, இதுக்கடா இதெல்லாம் பண்ண? யாரா நீ? இதுக்கடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமத்தில் நானும் என் தம்பியும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். என் தம்பிக்கு நான் தான் அப்பா அம்மா எல்லாமே. என் தம்பியை நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் விவசாய நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணி
அதில் வர வருமானத்தில் என் தம்பியை படிக்க வச்சேன். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் இவன் ஊருக்குள்ளே வந்தான். வணக்கம் தம்பி, நான் புதுசாக தண்ணி ஃபேக்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்கள் நிலத்தில் போர் போட்டு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கான பணத்தை மாதம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிறைய லாரியாக கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மெஷின் மூலயமா நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அந்த போருக்குள்ளே செலுத்தினாங்க. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. இல்லைங்க ஐயா, நம்ம நிலத்தில் போர் போட்டு தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய லாரியாக கெமிக்கல்ஸ்லாம் தண்ணி இறக்கிட்டு இருக்காங்க ஐயா. அதாங்க ஐயா கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன். ஆமாப்பா, உங்கள் நிலத்தில் அதிகமாக கல் இருக்குது, அதை எடுக்க தான் இந்த கெமிக்கல்லாம், மற்றபடி வேறு எதுக்கு இல்லைப்பா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஒரு நாள் என் தம்பிக்கு லீவு. அவன் வயல் பக்கம் போயிருந்தான். திடீர்னு ஓடி வந்தான். அண்ணே அண்ணே அண்ணே, வெளியே வேணே. என்னப்பா 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 என்னப்பாச்சு என்னப்பாச்சு? நம்ம நிலத்தில் அவங்க தண்ணி எடுக்கலண்ணே. நம்ம நிலத்தில் அவங்க மீத்தேன் கேஸ் எடுக்கிறாங்கண்ணே. மீத்தேன் கேஸா? அப்படின்னா மீத்தேன் கேஸ் தான் நான் தெரிலப்பா. அப்படின்னு என்னப்பா? உனக்கு எப்படின்னா சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு நிமிஷம் வேணா. இந்த வீடியோவை பாருண்ணே. மீத்தேனுக்காக நிலங்கள் கையகம். மீத்தேன் எடுக்கிறதுனா ஏதோ மலத்தேன் எடுக்கிறது நினைச்சிட்டு இருக்கீங்களா? பச்சை போர்வையை விரிச்சு போட்ட மாதிரி கிடக்கிற நம்ம மண்ணை புல்டோசரையும் போர்வெல்லையும் வச்சு கொத்தலாக்கிடுவாங்கய்யா. பெட்ரோல் நிலக்கரியை விட பெரிய எரிபொருளாயா மீத்தேனுங்கிறது. நம்ம 4-5 மாவட்ட மண்ணுல தான் அந்த இழவு அதிகமா இருக்குதாம். அந்த இழவை வெளியே எடுக்க 6000 அடி ஆழத்துக்கு போர் போடுவாங்க. நிலத்துக்கு அடியில இருக்கிற மொத்த தண்ணியும் வெளியில எடுப்பாங்க. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு கடல் தண்ணி உள்ள வரும். அதையும் வெளியே எடுத்துட்டு ஏகப்பட்ட ரசாயனம் எல்லாம் இருக்குதியா, அதெல்லாம் அவ்வளோ ஆழத்துக்கு வேகமா பீச்சி அடிப்பாங்க. பூமியோட அத்தனை அடுக்கையும் புலந்துகிட்டு போய் அது கீழே பயங்கரமா வெடிக்கும். அந்த ரசாயன கழிவையும் உப்பு தண்ணியும் வெளியே எடுத்து கொட்டுறப்போ நம்ம மண்ணுல இருக்கிற மரம் செடி கொடின்னு அத்தனையும் கருகி சுடுகாடா போயிடும் யா. பூமியோட அடுக்கெல்லாம் செதஞ்சு போய் நாம பெருமையா நினைக்கிற பாரம்பரிய கோயில்லாம் சுக்குநூறா நொறுங்கி போயிடும். ஊருக்கே சோறு போடுற நம்ம மண்ணு உப்பளமா மாறி போயிடும். மீத்தேன் கேஸ் இவ்வளோ கொடூரமானதாப்பா? ஆமாண்ணா, அது ரொம்ப கொடூரமான கேஸ் தானா. அவங்கள சும்மா விடக்கூடாதாண்ணா. அவங்கள போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிடலாண்ணா. வேணாப்பா, அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. பரவாயில்லண்ணா, நீங்கள் போய் போலீஸை கூப்பிட்டோங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். சரிப்பா. ஏய், கூப்பிட்றா. ஏய், ஐயா கூப்பிட்றாரு, வெளியோட. ஓ நீயா? நீ பண்ணுறதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ மீத்தேன் கேஸ் எடுக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா போலீஸில் கம்பேர் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறேன்டா. எங்கள் அண்ணன் போலீஸ் கூட தானே போயிருக்கான். போலீஸு கூட தான் போயிருக்கானா? வசதியாக தான் போச்சு. ஏய், போடுறா. ஏய், வண்டியா இந்த கேஸை அவங்க அண்ணன் மேலே போட்டு முடிச்சு விட்ரு. சரிங்க ஐயா.
விடியாத வானம் எங்க போச்சு முடியாம காத்திருக்கும் மூச்சு ஒரு பூவில் 2 நிழலாச்சு அதில் ஒன்று எங்கே இப்போ போச்சு இனி நீ மண்ணின் மரமோ கனவோ. இப்போ சொல்லுங்கள் சார், நீங்கள் நடந்தது நியாயமா அநியாயமா? உனக்கு நடந்தது அநியாயம்தான்டா, நீ பண்ணுறது நியாயம்தான். உசுறு எடுக்கிற உரிமை நமக்கு இல்லைடா. அதுக்குன்னு கோர்ட்டு இருக்கு, சட்டம் இருக்கு. சட்டத்துக்கு முன்னாடி நீ நிதாண்டா ஆகணும். அவன் பண்ண தப்புக்கான தண்டனையை கோர்ட் பார்த்துக்கும். நீ கோர்ட்டுக்கு போ. நீங்களாம் தப்பு பண்ணதை மன்னிக்க சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்டதை மறந்துட சொல்கிறீங்க. என்னால் மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. சார் இவனு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல சார் நீங்கள்? இந்த இருந்து என்ன சார் பண்ண போகிறான்? இவனுக்கு வேற ஒன்று வச்சுருக்கேன். சார் சார் வேணாம் சார். இருங்க சார். சாவுடா. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதுதான் சார் வேணும். அதுவும் சரிதான் சார்.